ஆவியானவர் சில உள்ளத்தோடு இடைப்பட துவங்குகிறார். ஆமென். சிலரை புறக்கணித்து உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. சிலரை புறக்கணித்து உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. உன் குடும்பத்தில் முதலாவது உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. உன் சொந்தத்தில் முதலாவது உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. பலரை தெரிந்தெடுப்பதற்கு முன்பாக உன்னை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. பலரை புறக்கணித்து விட்டு உன்னை தெரிந்தெடுத்ததுக்கு நோக்கம் உண்டு. உன் ஸ்தானம் இது அல்ல. நீ செய்ய வேண்டிய வேலை இது அல்ல. நீ செய்ய வேண்டிய ஊழியம் இது அல்ல. உன் நடையை மாற்று. உன்மேல் சால்வை விரிக்கப்படுகிறது. எலிசாவின் மேல் விழுந்த சால்வை விரிக்கப்படுகிறது. நீ என் தாசர், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றவர் இதோ தமது மகத்துவமான செயலை இதோ ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். சிலரை பறித்தெடுக்கிறார், சிலரை பிடித்தெடுக்கிறார். நீ எனக்கு தேவை, நீ எனக்கு தேவையான பாத்திரம், நீ எனக்கு வேண்டிய பாத்திரம், நீ எனக்கு அவசியமான பாத்திரம். உன்னை வெள்ளியை போல புடமிட்டே, உன்னை உபத்திரவத்தின் நடுவில் இருந்து நான் பிரித்தெடுத்தேன். நீ எனக்கு மிக மிக அவசியமானவர். இதோ வெள்ளியை புடமிடுவது போல உன்னை புடமிட்டு உபத்திரவ குகையிலிருந்து கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்தது. ஆமை, நீ வெறும் பாத்திரமாய் வெளிப்படுவதற்காக அல்ல, நீ விசேஷித்த பாத்திரமாய் வெளிப்படுவதற்காக. You are the special one. You are the special vessel. நீதான் விசேஷித்தவர். உன் குடும்பத்தில் நீ விசேஷித்தவர். உன் சொந்தத்தில் நீ விசேஷித்தவர். உன்னிலிருந்து வெளிப்பட போகிற மகிமை ராபாலா கதா ராபா லேப்ரா மாமா மலகதா